இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ங்கிறது வந்து என்னன்னா, ஆக்சுவலி மேக்ஸ்வெல் வந்து 4 ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சு குடுத்துருப்பாரு. இந்த 4 ஈக்குவேஷன் அவரா கண்டுபிடிச்சது இல்ல. ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருந்த காஸ் கண்டுபிடிச்சு வச்சிருந்த 2 லாவுக்கும், ஃபாரடே கண்டுபிடிச்சு வச்சிருந்த லாவுக்கும், ஆம்பியர் கண்டுபிடிச்ச லாவுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. அவரு மேத்தமெட்டிக்ஸ்ல புலின்னு உலகத்துக்கே தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி புதுசாக ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அந்த விளக்கம்னா வந்து இயற்பியல்ல வரலாறே திரும்பி போச்சு. அதனால தான் இவர் மாடர்ன் ஃபிசிக்ஸோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. சரியா? ஸோ அதனால வந்து பார்த்தா நம்ம மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் மட்டும் இல்லை, அதை பற்றி தெரிஞ்சுக்கினாவே நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஆக்சுவலி 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச இந்த காஸ் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் கொடுத்த ஈக்குவேஷனுக்கு ஸ்டெடி ஸ்டேட் வேரியிங் ஈக்குவேஷன் பேர். அடுத்த 2 ஈக்குவேஷனுக்கு ஆம்பியருக்கும் ஃபாரடே லாவுக்கும் வந்து பார்த்தோன்னா டைம் வேரியிங் ஈக்குவேஷன் அப்படின்னு பேர். சரியா? ஸோ இந்த 4 ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் என்ன அப்படின்னாக்கல, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 4 மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷனு. 1 del dot E equal to O. இது வந்து ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட். ஈக்குவேஷன் 2 del dot B equal to 0. Third equation del cross E equal to minus dou B by dou T. Fourth equation del cross H equal to J plus dou D by dou T. இதான் நம்மளோட 4 equation. இந்த 2 equation பேரு காஸ் ஈக்குவேஷன்ஸ், காஸ் லா. இது ஃபாரடே லா, இது ஆம்பியர். இந்த 3 பேர் ஈக்குவேஷனோட தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கல எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கல del divergence D equal to rho, del divergence B equal to 0, del curl E equal to minus dou B by dou T, del curl H equal to J plus dou D by dou T. del dot Dங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஜன்ஸ். டேப்ல இப்படி வாட்டர் வந்து சின்னதாக இருந்து அகலமாக போதும், அந்த மாதிரி சின்ன இடத்துல இருந்து அகலமாக போகலாம், அது அகலமான இடத்துல இருந்து சின்னதாக வரலாம். சரியா? இந்த 2 விஷயத்துக்கு பேர் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கர்ல் மீன்ஸ் சுழற்சி. சரியா? சுழற்சியில் மேக்னெட்டோ அல்லது எலக்ட்ரிக்கோ சொன்னாங்களா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இங்கே டைவர்ஜன்ஸ் அப்படிங்கிறதுனால எரிஞ்சு போகிறதுனால என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். சரியா? ஸோ அதனால தான் இது டைவர்ஜன்ஸு, இதுக்கு பேர் கர்ல் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ டெல் டாட் டி, சரியா? டெல் டாட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். del dot D equal to rho. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரியா? del dot D equal to rho எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். இதுக்கு பேர் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனோட இன்டெக்ரல் ஃபார்ம் அப்படின்னு பேர். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 1, இதுக்கு பேர் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 1, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 2, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 3, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 4, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 1. ஸோ இதுக்கு வந்து இன்டெக்ரல் ஃபார்ம், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனா இன்டெக்ரல் ஃபார்ம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா? அதனால இன்டெக்ரல் ஃபார்ம், இன்டெக்ரல் ஃபார்ம் போட்டு டெல் டாட் டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஸ் தியரம் நமக்கு தெரியும். காஸ் தியரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்கல, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருந்து, சரியா, டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வெளியே வரதான் வச்சுக்கலாம். க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வெளியே வந்தா அந்த வெளியே வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட அளவு அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் வந்து காஸ் லா. ஸோ காஸ் லா வந்து இதுதான் சொல்லுது. சரியா? ஸோ காஸ் லா in electrostatics. காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் என்னன்னா, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருந்து
டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வெளியே வரக்கூடிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய சார்ஜ் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அதான் காஸ் லா. இது எப்படி எழுதலாம் காஸ் லா அப்படி எப்படின்னாக்கா அக்கார்டிங் டு காஸ் லா. சரியா? அக்கார்டிங் டு காஸ் லா படி surface, closed surface. So, double integral closed surface E dot ds equal to U by epsilon. ஸோ இதில் வந்து ஈங்கிறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கல ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் இங்கே வந்து சார்ஜ் இருக்குது வச்சுக்கலாம். இதில் இருந்தால் போயிட்டு இருக்குது. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லாம் வெளியே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்குது. சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து Q இருக்கிறதா வச்சுக்கலாம். Q அப்படிங்கிற ஒரு சார்ஜ் வந்து இருக்கிறதா வச்சுக்கலாம். ஸோ இங்கிறது ஒரு டிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஏரியாவை கால்குலேட் பண்ணுவோம். சரியா? டிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஏரியாவை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதில் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இ அப்படின்னு எடுப்போம். சரியா? ஸோ இப்படி இருந்தால் ஸோ இதில் இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இ அப்படின்னு எடுத்துனாங்களே இந்த ஸ்மால் பரப்புக்கு நம்ம காஸ்லாம் சொல்லும்போது பார்த்தாங்களே இ இன்ட்டு டிஎஸ் சாரி இ இன்ட்டு ds equal to q by epsilon naught. E dot ds equal to q by epsilon naught அப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த எப்சிலாங் அப்படியே இந்த கொண்டு வந்தனால டபுள் இன்டெக்ரல் ஆஃப் இன்டெக்ரல்லாம் நல்லா பண்ணோம். டபுள் இன்டெக்ரல் ஆஃப் s e epsilon e dot ds equal to q by epsilon சரி இந்த எப்சிலாங்லாம் நம்ம கொண்டு போயிட்டோம். சரியா? ஸோ இந்த q by epsilonங்கிறது எப்சிலாங் தான் கொண்டு வந்துட்டோம். ரிமைனிங் வந்து இப்படி இருக்கும். சரியா? இங்கே வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாங்களே இந்த டி ஈக்குவல் டு எப்சிலான் இ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதனால எப்சிலான் ஈக்குவலாக டி சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ ஈக்குவலாக டி அப்படின்னு போடுவோம். டி டாட் டி எஸ் ஈக்குவல் டு கியூ அப்படின்னு எடுத்துப்போம். இதுபடி இங்கே எடுப்போம். ஸோ இப்போ டோட்டல் சார்ஜ் வந்து கண்டுபிடிப்போம். டோட்டல் சார்ஜ் டென்சிட்டியை கண்டுபிடிப்போம். ஸோ டோட்டல் சார்ஜ் டென்சிட்டினா இந்த இடத்துல சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிப்போம். ஸோ டோட்டல் சார்ஜ் டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கல ரோ ஈக்குவல் டு சார்ஜ் டென்சிட்டி. ரோ வந்து சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரோ சார்ஜ் டென்சிட்டி சொல்லுவோம். ஸோ டோட்டல் சார்ஜ் டென்சிட்டி டோட்டல் சார்ஜ் டென்சிட்டி Q அப்படின்னு இருப்போம். ஈக்குவல் டு வால்யூம். ஸோ அந்த பரப்பில் ஃபுல்லாக இந்த வால்யூம் ஃபுல்லாக இருக்கிற இடத்துல கண்டுபிடிப்போம். ஸோ அதனால் ரோ ஈக்குவல் டு ரோங்கிறது சார்ஜ் டென்சிட்டி. அதனால சார்ஜோட அளவு கண்டுபிடிக்கும் வால்யூமில். அதனால V இன்ட்டு ஓ டி வி. ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோ. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோ. சரியா? இப்போ இதுக்கு பதிலாக இந்த கியூன்னு இருக்கிற பதிலாக இந்த ஈக்குவேஷன் போயிட்டு இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். Equation 2 substitute in equation 1. Equation 2 substitute in equation 1. அதனால இதை கொண்டு போயிட்டு அதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ டபுள் இன்டெக்ரல் இல்லை இது சரியா? சர்ஃபேஸ் இன்டெக்ரல் del dot ds equal to the cube பதிலாக ட்ரிபிள் இன்டெக்ரல் ஆஃப் ஸோ v சரியா? v இன்ட்டு ரோ டாட் dv அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் பேர் தான் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம். Gauss law in electrostatics from
எதுக்கு எழுதுறோம்? காஸ் லா, எலக்ட்ரோ காஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனோட இன்டெக்ரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இந்த ஈக்குவேஷன் 3க்கு எல்ஹெச்எஸ் சைடுக்கு ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 3 apply LHS equation 3 LHS side apply Gauss divergence theorem. Gauss divergence theorem apply பண்ணுவோம். ஸோ இந்த Gauss divergence theorem என்ன சொல்லுது அப்படின்னா LHS எடுக்கு அதனால LHS அப்படியே எழுதிக்கா. ஸோ D டாட் ds ஈக்குவல் டு சர்ஃபேஸ்ல இருந்து வால்யூமை மாற்றுவோம். அதான் டைவர்ஜென்ஸ் தியரம். ஸோ அதனால ட்ரிபிள் இன்டெக்ரல் வால்யூம்னா ட்ரிபிள் இன்டெக்ரல். ஸோ வால்யூம் போட்டு இந்த டி அப்படியே போட்டுக்கோ, முன்னாடி ஒரு டெல் போட்டுக்கோ, எங்க டைவர்ஜென்ஸ்க்கு டாட் வச்சுக்கோ. சரியா? இதை அப்படியே பிராக்கெட் பண்ணிட்டு டிஎஸ் பதிலாக வி வரதுனால டிவி அப்படின்னு போட்டு இதுதான் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் அப்படின்னு பேரு. ஸோ இந்த காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்துக்கு வந்து ஈக்குவேஷன் 3ல அப்ளை பண்ண போறோம். சரியா? ஈக்குவேஷன் 3யோட எல்ஹெச்எஸ் எடுக்கு அப்ளை பண்ண போறோம். இது அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கல என்ன பண்ண போறோம்? டபுள் இன்டெக்ரலா இதுக்கு பதிலாக தான் அப்ளை பண்ண போறோம். ஸோ அதனால இதை அப்படியே போடு. ஸோ வி இன்ட்டு டெல் டாட் டி பி டெல் டாட் டி டிவி அதை அப்படியே எழுதிட்டோம். எங்க இருக்கிற மீனிங்காக எழுதிட்டோம். சரியா? ஈக்குவல் போட்டு ட்ரிபிள் இன்டெக்ரல் ரோ இன்ட்டு டிவி. ஸோ இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், இது வரும். சரியா? ஸோ அதனால இது கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக தருதுங்கள டெல் டாட் டி ஈக்குவல் டு ரோ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நெகேஷன் நம்ம போயிடுச்சு. ஸோ இதுக்கு மாதிரி கொண்டு நம்ம எழுதணும் அப்படின்னாக்கல டிக்கு வந்து எப்சிலாங் இ நமக்கு தெரியும். சரியா? டிக்குள்ள எப்சிலாங் இ அப்படின்னு சொல்லலாம் ஈக்குவல் டு ரோ. ஸோ இந்த எப்சிலாங் இந்த பக்கம் வந்தாக்கல டெல் டாட் இ எப்சிலாங் ஈக்குவல் டு ரோன்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக டெல் டாட் ஈக்குவல் டு ரோ பை எப்சிலாங் அப்படின்னு. சரியா? ஸோ இப்படி சொன்னாலும் இது கரெக்டு தான். இந்த ஈக்குவேஷன் கரெக்டு தான். ஸோ டெல் டாட் டி ஈக்குவல் டு டெல் டாட் இ ஈக்குவல் டு கியூ பை எப்சிலாங் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஈக்குவேஷனை. ஸோ சொன்னால் இது மாதிரி சொல்லு, இல்லை இந்த மாதிரி சொல்லு, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தை வந்து நம்ம காஸ் லைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். இது வந்து காஸ் சொன்னது. காஸ் சொன்ன லாவுக்கு அது கொடுத்த எக்ஸ்பிளனேஷன். அவர் மேத்தமெட்டிக்ஸ் நல்லா தெரிஞ்சதுனால அவர் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. இதுக்கு அடுத்து வந்து சொன்னாங்க இதே மாதிரி மைக்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து காஸ் லா வந்து கொடுப்பார். காஸ் லாவில் இருந்து மேக்ஸ்வெல் வந்து இதுக்கு பேர் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு பேர். 2 டெல் டாட் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து அடுத்து பார்ப்போம். தேங்க்யூ.